ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கனை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காண்டி சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 6 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 6 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு 1 கைப்பிடி அளவு புதினாவும் 1 கைப்பிடி அளவு மல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்காண்டி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் சிக்கன் பிரியாணிக்காண்டி 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 6 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுறேன். நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். அரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நான் 2 லெமன் சேர்த்துக்கிறேன். 2 லெமன் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா கீழே விட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு நான் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடுறதுக்காண்டி நான் வந்து தவா வச்சுக்கிறேன். தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரியாணி சட்டியை வச்சிடலாம். பிரியாணி சட்டிக்கு மேலே கொதிக்க வச்சுருந்த தண்ணியோட சட்டியும் மேலே வச்சிடுறேன். நம்மளுக்கு தம்மில் போட்டு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.